நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபத்திரன் வித்யாராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை மகன். இதனுடைய 607வது வீடியோ. திரிபுரா ரகசியத்தினுடைய 19ஆம் கதையை பார்க்க போகிறோம். இப்போ பண்டன் அம்பாளுடைய வாரணிக்கு பயந்து பார்வதி சபிச்சுடுறா இல்லையா, இது இனிமேல் கைலாசம் பக்கம் வந்தாலும் அவன் தலை வெடிச்சு போயிடுன்றா. பாதாள ரோகத்தை மரம் உடைக்கி போயிடுறான் அவன். இப்படி இருக்குது. இப்போ பண்டனால் துரத்தி அடிக்கப்பட்ட காடுகளின் குகைகளிலும் ஒளிந்து வாழ்த்து கொண்டிருந்த தேவர்களை தலைவன் இந்திரன் தேவகுரு பிரகஸ்பதியை ஒரு நாள் சந்தித்து இவ்வாறு சொன்னான். இனியும் கஷ்டம் எங்களால் பொறுக்க முடியாது. பிரம்மா எங்களை பொறுத்திரு என்கிறார். கணக்கற்ற யுகங்கள் சென்று விட்டன. ஒரு விடிவும் பிறக்கவில்லை. எப்படி இருக்கின்றேன் பாருங்கள். இந்த முச்செடிதான் எனக்கு தந்தவனம். கொசுக்கள் தான் கீதமசிக்க கந்தவர்கள். காக்கைகளே துதி பாடுவர்களில் மின்மினி பூச்சிகளே அப்சரஸ்கள். இந்த கல்லே இங்கே படுக்கை. நெறி உளையடி சத்தமே வேதகானம். ஓநாய்கள் என்ன அரச சபையே அலங்கரிக்கின்றன. தூசியே எனது ஆடை, முச்செடியே எனக்கு விசிறி. என் துர்தர்ஷியை பாருங்கள் சொல்கிறான் பகவதி சொல்கிற சமாதானப்படுத்துகிறார். அறிவுடையார் வருத்தமுற்றார். தூக்கத்திலும் சந்தோஷத்திலும் ஒரே மனையை கொண்டிருப்பார். மனம் சலனம் அடைவார் சொல்லி இவனுக்கு இந்திரகனுக்கு ஆறுதல் சொல்கிறார் பிரகஸ்பதி. அப்படி சொல்லிவிட்டு பிரகஸ்பதி வாயுவை கூப்பிட்டு, நீ வானத்து வழியாக இந்திரன், அக்னி மற்ற தேவர்களை இமயமலைச்சுக்கு கொண்டு போய் சேருன்றார். அப்படியே வாயு பகவான் அப்படியே இலக்காத்துக்கு போய் கொண்டு வச்சிடுறார் அவளை. அங்கே மும்மூர்த்திகளும் வந்து சேர எல்லோரும் தேவி திரிபுர சுந்தரியை குறித்து 100 வருஷ காலம் தபஸ் நடந்தனர். அதன் பின் ஒரு மகா யாகம் நடத்தினர். பிரம்மாவே இந்த யாகத்திற்கு பிரம்மாவாக இருக்க பிரகஸ்பதி ஆச்சாரியாக இருந்தார். விஷ்ணுவும் சிவமே ரித்வித்துகளாக இருந்தனர். வேத மந்திரங்கள் சொல்லி யாகம் செய்தனர். கடைசி நாள் பிரகஸ்பதி சிதாகாரமான அக்னியை பூர்ணாகுதியை சேர்த்தார். அந்த சிதக்கனியிலிருந்து சிதக்கனி கொண்ட அம்பூதாவாக தேவி ஆவிர்பித்தாள். இப்போ இதில் சொல்லுவா, காஞ்சிபுரத்தில் காமக்கோட்டத்துக்குள்ளே இருக்கிற இந்த கோட்டையில் சிதக்கனி கொண்டுவா. அதெல்லாம் அசம்ஷன். அது இதெல்லாம் நடந்து இமயமலையில் நடந்தது. ஸோ தேவி தோன்றும்போது ஒரு யோசனை தூரத்திற்கு யாக அக்னி பரவியது. மலை உடைந்து விடுப்பதோ பேரும் சத்தம் கேட்டது. நூற்றுக்கணக்கான முறை இடி இடித்தால் போல் சத்தம் கேட்டது. கோடி மின்னல் பிரகாசத்துடன் ஒரு ஒளி தோன்றியது. அதை கண்டு மும்மூர்த்திகளும் பிரகஸ்பதியும் தவிர அத்தனை தேவர்களும் மயங்கி போய் விழுந்துள்ளார். அந்த மின்னல் ஒளியிலிருந்து தேவி திரிபுர சுந்தரி உத்தியத்பான சஹஸ்ராபாவாக தோன்றினார். பூர்ணச்சந்திரன் போன்ற முகமும் அழகுடன் விளங்கினார். தேவியை கண்டு மும்மூர்த்திகளும் ஜெய ஜெய தேவி என்று கொண்டாடினர். தேவி, உன் மகிமையை சொல்ல எனக்கு சக்தி இல்லை. நான் சொல்லுவதெல்லாம் உன்னுடையதே. உன் மகிமையை விளக்க எனக்கு திறனில்லை. அப்படிலாம் சொல்லி போற்றுறா. தேவர்களின் குரு என்னும் முறையில் நான் பேசுவதெல்லாம் உன்னால். நீயே சர்வ லோகங்களும். மூடர்கள் காணப்படும் வித்தியாசங்களில் உண்மை என்று அறிகிறார்கள். வாசவத்தில் பார்க்கடலின் அலைகளையும் உப்புக்கடலின் அலைகளுக்கும் வித்தியாசம் இல்லை. நீ காட்டும் தோற்றங்களே ஆகும். அப்படிலாம் பிரகஸ்பதி சொல்கிறார். உன் மாயையில் மயங்குவோர் தேவலோக ராஜா உயர்ந்தவன் என்று நினைக்கின்றனர். உன் அனந்த சக்தியை விளக்க தெய்வத்தை சேர்ந்த தர்க்க சாஸ்திரங்களை கையாளுகின்றனர். இந்த படைப்பு மாயையா இல்லையா உண்மையா என்று பேசி ஜனங்கள் காலத்தை வீணடிக்கின்றனர். ஜெகதம்பா, உன்னுடைய சின்மய ரூபத்தை ஒரு க்ஷணம் தம் ஹிருதயத்தில் தியானிப்பவரையே பாக்கியவான்கள். தாயே, இந்திரியங்களை ஜெயித்து நம்ம நிர்மலமான மனதில் உன்னையே ஐக்கிய பாவத்துடன் கொள்ளும் யோகிகளே உண்மையை பரம சுகத்துக்கு பெறுவார்கள். அப்படிலாம் சொல்லி பிரகஸ்பதி அம்பாளை பிரைஸ் பண்ணி சொல்லி ஸ்லோகமே சொல்கிறார். அதில் ஸ்லோகத்துக்கு போல நான், தேவி லலிதா, உன் திருவடி தாமரையின் கீழ் லவலேச சம்பந்தத்தால் உன் மகிமையின் ஒரு துளியை நான் புரிந்து கொண்டுள்ளேன். அதனால் உன்னை முழுவதும் அறியேன். எனவே உன் திருவடிகள் பணிகிறேன் சொல்லி சொல்கிறார். பின் பிரம்மாதி தேவர்கள் தேவியை போற்றுகின்றனர். இவ்வாறு போற்றிய பின் தேவரின் திருவடிகள் வணங்கினர். பராசக்தி, குழந்தைகளே எழுந்திருங்கள். உங்கள் எதிர்களை அழிக்கவே நான் இந்த ஊரை கொண்டு வருவதை சொல்கிறார். என்ன வேணும் கேளுமன்றார். பிரம்மாதி தேவர்கள் லலிதாம்பிகையிடம் சொன்னார்கள். மரணமில்லை என்று சிவனிடம் வரம் பெற்று அசுரனை கொல்ல வேண்டும். ஆனால் அதை எப்படி செய்ய போகிறான் என்றனர். தேவி சொன்னார், நான் வயிற்றிலிருந்தோ மனதிலிருந்தோ பிறந்தவள் அல்லை. அக்னியிலிருந்து உயிர்த்தவள். ஒரு அபூர்வ அஸ்திரத்தால் அசுரனை கொள்வேன்னு சொல்லி லலிதாம்பிகை சொல்கிறார். இதை கேட்டதும் தேவர்களுக்கு கவலை வந்துவிட்டது. பிரகஸ்பதி தேவியிடம், தேவி, இந்திராதி தேவர்களும் சர்வஜான ரூபத்தை தரிசிக்க வேண்டும் என்றார். தேவி பிரகஸ்பதி,
இந்திராதி தேவர்களுக்கு என் சர்வசக்தி ஸ்வரூபத்தை காண தகுதி இல்லை. நீயும் மும்மூர்த்திகளும் இந்த ரூபத்தில் என்னை சதா தியானித்து விடுவதால் உங்களுக்கு இந்த காட்சி கிடைச்சது சொல்கிறார். திரும்பவும் பிரகஸ்பதி அதையே வேண்ட என் மகாசக்தி ரூபத்தை பார்க்க வேண்டுமானால் ஸ்ரீசுக்த பாராயணம் பண்ணுங்கன்றார். இங்கே தான் மெயினாக வருது. அம்பாள் ஆல்ரெடி மகாலட்சுமி சொல்லியிருக்கா, நீயும் நானும் வேறு இல்லை அப்படிலாம் சொல்லி ஸ்ரீசுக்த பாராயணத்தை பண்ணால் அம்பாளை அடையலாம்னு சொல்லியிருக்கு. பிரகஸ்பதி இந்திராதி தேவர்களுக்கு ஸ்ரீசுக்தத்தை உபதேசித்தார். அவர்கள் 11 மாதம் ஸ்ரீசுக்தத்தால் தேவியை உபாசித்தார்கள். இதை கேள்விப்பட்ட அசுரகுரு சுக்கராச்சாரியார் பண்டாசுரனை சென்று, உன் எதிரி இந்திரன் பராசக்தியை பக்தியிடம் உபாசித்து வருகிறான். இதற்கு மகிழ்ந்த தேவி பராசக்தி புல்கட்டை பெருந்தி எழுப்பது போல் உன்னையும் குடும்பத்தையும் அழித்து விடுவாள் சொல்கிறார். ஸோ இந்திரலோகத்தையும் பூமியையும் இந்திரனுக்கு திருப்பி கொடுத்து விட்டு நீ பாதாள லோகத்தையும் ஆடுவாய் சொல்லி சுக்கராச்சாரியர் சொல்கிறார். பண்டன் தன் மந்திரிகளின் ஆலோசனைகளை கேட்டான். ஒவ்வொருவரும் ஒரு யோசனையை சொன்னார். அவளுக்கு விசுக்கரின் பொதுவான சுத்தவர்மா என்னும் மந்திரி இவ்வாறு சொன்னார். மன்னா, வயிற்றிலையும் மனதிலும் பிறந்தவர், கையால் உனக்கு மரணம் இல்லை. ஆகவே தேவியோ யாக குண்டிலே பிறந்தவள், எனவே உம்மை அழிக்க முடியும். நம் குரு சுக்கராச்சாரியா சொன்னபடியே சிவன் நல்லதுன்னு சொல்கிறான் சுதவர்மா. பெரிய திருப்பியும் தபஸ் செஞ்சு நீங்கள் சக்தியெல்லாம் பெறலாம்னு சொல்கிறான். இந்த யோசனை பண்டனுக்கு பிடிக்கவில்லை. அடுத்து ஆணவம் பிடிந்த முகந்திரிவத்தவன் சொன்னான், அரசே, சுக்கராச்சாரியா ஒரு பிராமணர், அவருக்கு யாகத்தை பற்றி தான் தெரியும், யுத்த கலையை பற்றி தெரியாது. அதனால் உமது வலிமையை அறியார், எனக்கு உத்தரவு கொடுங்கள். நான் இந்த தேவியை பிரம்மாதி தேவர்களை பிடித்து உங்கள் முன்னாலேயே கொள்கிறேன்றான். இதை கேட்டு பண்டாசுரன் உற்சாகமடைந்து படைகளுடன் தேவியை உபாசித்துக் கொண்டிருக்கும் இந்திராதி தேவர்களுக்கு சென்றான். இதை கண்டு அச்சமடைந்த தேவர்கள் பராசக்தியிடம், அம்மா காப்பாற்று என்று உரைக்க கதறினர். உடனே தேவி லலிதா 15வது நித்யா தேவியான ஜுவாலாமாலினி, அது அவதான் நின்று காப்பாற்ற எல்லாம் உட்காந்துருக்கும். ஸோ அவட சொல்கிறார், நீ போய் உடனே போய் தேவர்களை காப்பாற்றுகிறார். ஜுவாலாமாலினி தேவர்கள் இருக்கும்படுத்திய அக்னியால் சூழ்ந்தாள். இந்த அக்னியில் தேவர்கள் அழிந்து விட்டதாக எண்ணி பண்டன் திரும்பினான். அசுரர்களின் கோஷத்தை கண்டு அஞ்சு இந்திரா தேவர்கள் உயிரை நினைத்து தமது கைகால்களை வெட்டி யாக அக்னியில் ஆகுதி செய்தனர். அடுத்து சரீரங்களையே அக்னியில் சேர்க்க தயாரிக்கி மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்தனர். அப்போ யாக குண்டத்திலிருந்து கோடி போல் தேவி ஆவிர்த்தார். தேவர்கள் பக்க மகிழ்ந்து கீழே விழுந்து வழங்கி மகேஸ்வரியை போற்றினர். இந்த மாதிரி நடக்கிறது. பிரம்மா சொல்கிறார், பரமேஸ்வரி, முக்குணங்களுக்கு அதிபதியாக மும்மூர்த்திகள் நாங்கள் உன் கிரகத்தில் உன்னை தரிசிக்க முடிகிறது. ஆனால் இந்திராதி தேவருக்கு முடியவில்லை. எனவே இங்கேயே கிரகம் அமைத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு சமயத்தை தேவி திரிபுரசுந்தரி மேருமலையின் உச்சியில் விஸ்வகர்மாவால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு மங்களகரமான நகரத்தில் தங்கினாள். ஏன்னா அவள் தங்கிறதை பார்க்கடை முதல்ல ஒரிஜினலாக இங்கே தனியாக ஒரு நகரத்தை ஏற்பாடு பண்ணுறார். தன் திருமேனியின் ஒரு பாதியிலிருந்து காமேஸ்வரி உண்டாக்கி அவரை மணந்து கொண்டார். அகஸ்தியர் மேலும் ஹயக்ரீவரிடம் கேட்டார், கருணாசுந்தோ, தேவி வசிக்க நகரம் எங்குள்ளது, எப்படி இருக்கும், எவ்வளோ பெருசு சொல்லுங்கன்றார். ஹயக்ரீவர் சொல்கிறார், அகஸ்தியா, உனக்கு பக்தியும் ஸ்ரத்தையும் உள்ளது, தேவியை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் நான் சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு புண்ணியம் சேர்த்துக்கணும். முக்குணம் கொண்ட தேவிகளோட பக்தி செலுத்துவது சாதாரணமானது. தேவி திரிபுராவிடம் பக்தி செலுத்துவது அபூர்வம். எவன் ஒருவன் தேவி திரிபுரசுந்தரியிடம் பக்தி கொள்கிறானோ அவனுக்கு அதுவே கடைசி ஜென்மம். சிவ விஷ்ணு பக்தி என்பது ஆரம்ப கட்டமே. அவர்களை வழிபட்டு கடைசியில் தேவி உபாசனை ஈடுபட்டு மோட்சமடைவர். இதல்லாது எத்தனை யுகங்கள் ஆனாலும் மோட்சமடைய வேறு வழி இல்லை என்றார். ஸோ ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒரு அரசன் இருக்கிறான். கோட்டை காவலன் மகிழ்ச்சியால் உள்ளே போக முடியும். அப்புறம் அரண்மனை காவலால் மகிழ்ந்தால் அவன் வழி விடுவான். இப்படி கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டத்திற்கு படிப்படியாக போக முடியும். பிரம்மாதி கடவுளர்கள் அனைவரும் தேவி திரிபுரசுந்தரி உபாசகர்களே, சந்தேகம் வேண்டாம். தேவிக்கு மற்றவருக்கும் வித்தியாசமே இல்லை என்றபடி பாவத்தின்படி பார்த்தால் எஞ்சான் உடம்புக்கும் சிரசே பிரதானம் என்பது போல் தேவியே பிரதானம் என்றார். அகஸ்தியா, சச்சங்கத்தினாலே உனக்கு அம்பாள் பக்தி வந்துள்ளது. அதற்கான சொல்கிறேன். உன் மனைவி லோபாமுத்ரா தந்தை வீட்டில் வளர்ந்து வந்தாள். அவள் தந்தை அம்பாள் பக்தி மிகுந்தவர். அந்த விஷயம் யாருக்கு தெரியாது. தேவியின் ஒரு சக்தியான பகமாலினியை உபாசித்து வந்தார். சின்ன வயதிலிருந்தே லோபாமுத்ரா தந்தையின் பூஜைக்கு உதவி செய்து அம்பாள் பூஜையை பற்றி அறிந்து கொண்டாள். அவளும் தேவி உபாசனை செய்ய ஆரம்பித்தார்.
தேவி தோன்றி என்ன வரம் என்று கேட்டார். லோபாமுத்ரா தேவியின் திருவடிக்கு சேவை செய்திருக்கும் வரம் கேட்டார். தேவி மகிழ்ந்து அவளுக்கு திரிபுராபியின் மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். அந்த மந்திரத்தை உபாசித்த லோபாமுத்ரா அந்த ஸ்ரீவித்யா மந்திரத்துக்கு ரிஷியானார். அதான் ஹாதி வித்தியை. இந்த லோபாமுத்திரையின் சங்கத்தினால் தான் உனக்கு இந்த தேவி திரிபுரா மீது பக்தி ஏற்பட்டுள்ளது. பொண்டாட்டி மூலம் ஆம்படையாருக்கு இந்த பவர் வந்து சொல்கிறார். அது ஹைகிரீவர். உனக்கு ஸ்ரீசுக்த உதாரணம் சொல்கிறேன் கேள். இந்த பக்தி இல்லாதவனுக்கோ வேறு தெய்வத்தை உபாசகோ சொல்லக்கூடாது சொல்லி சொல்கிறேன். வேதத்தில் பிறந்த ஸ்ரீசுக்தம் 16 ரிக்குகள் கொண்டது. லட்சுமியால் கண்டறியப்பட்டது. வேதக்கடலிலிருந்து எடுக்கப்பட்டது. ஸ்ரீசுக்தத்தால் பராசக்தியை உபாசித்து லட்சுமி ஜெகன்மாதா ஆனாள். எல்லாராலும் போற்றப்படுபவர். ஆனால் லட்சுமி பராசக்தியை 20,000 கோடி வருஷங்கள் உபாசித்தாள். மகிழ்ந்த தேவி திரிபுரசுந்தரி என்ன பெற வேண்டும் கேட்டார். அதற்கு லட்சுமி தேவி திரிபுராவியின் சாயுஜ்யம் பெற வேண்டினாள். அதுக்கு பராம்பிகை குழந்தாய், நீ இன்று விஷ்ணுவால் உலகை பரிபாலனை செய்ய முடியாது. உலகம் அழியும். இதனால் என் விதிகள் மீறப்படும். இந்த சமயம் உனக்கு சாயுஜ்யம் இல்லை. ஆனால் ஸ்வரூபத்தை என் மந்திரங்களை தாங்குவேன். நான் ஸ்ரீவித்யா என்று அறியப்படுவேன். என் கிரகம் ஸ்ரீபுரம் என்றாகும். எனது எந்திரம் ஸ்ரீசக்கரம் ஆகும். எனது பூஜா முறை ஸ்ரீகிரமம் ஆகும். என் மந்திரம் ஸ்ரீசுக்தம் ஆகும் என்று சொல்லி அம்பாளை சொல்கிறார். ஸ்ரீவித்யா மந்திரத்துக்கு 16 அக்ஷரங்கள் இருக்கும். உனக்கு வேறாகாத மகாலட்சுமி என்று நான் அறியப்படுவேன். அம்பாளுக்கே மகாலட்சுமி தான் பேர். ஆர்க்கையில் லலிதாம்பிக்கே. என்னுடன் நீ 4 வடிவங்களில் இருந்து பூஜைகளை ஏற்றுக்கொள்வாய். உனக்கு எது பிரியமோ அதுவே எனக்கு பிரியம். பக்தர்கள் முறைப்படி உன்னை வெள்ளிக்கிழமைகளை வழிபடுபவர். என்னை உபாசகர்கள் வெள்ளிக்கிழமை சிறப்பாக வழிபடுபவர். ஸ்ரீசுக்த மந்திரத்தால் எனக்கு பூஜை செய்பவர்களின் விருப்பங்களை நான் பூர்த்தி செய்வேன் சொல்கிறான் அம்பாள். ஸோ பழச்சாற்றில் பால் அல்லது பழச்சாற்றில் அபிஷேகம் பண்ணுபவர்களின் விருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன். அபிஷேகத்தின் போதும் நித்திய பூஜையின் போதும் விசேஷ பூஜை காலங்களிலும் ஸ்ரீசுக்தம் சொல்ல வேண்டும். ஒரு தினம் ஸ்ரீசுக்தம் சொன்னாலே வீட்டில் லட்சுமி நிரந்தரமாய் வாசம் பண்ணுவாள். பூஜை பண்ண முடியாதவன் ஸ்ரீசுக்தத்தை சொன்னால் பூஜை செய்த பலன் ஏற்படும். நானே பஞ்சதசாட்சரி. என் மங்களமான பீஜத்தை சேர்த்தால் அது சோடசாட்சரி. உன்னுடைய மங்கள ஸ்ரீன்ற அந்த எழுத்து சேர்ந்துட்டாலே சோடசாட்சரி ஆகுது. பஞ்சதசாட்சரியோட இந்த ஸ்ரீன்ற எழுத்து சேர்ந்துட்டாலே சோடசாட்சரி ஆகிடுது. அது அந்த மகாலட்சுமியோட பீஜம். அது அம்பா சொல்கிறாங்க, நானே பஞ்சதசாட்சரி. உனது மங்களகரமான பீஜத்தை சேர்த்தால் அது சோடசாட்சரி. ஸ்ரீசுக்தத்தால் என்னை சீக்கிரம் மகிழ்வித்து விடலாம். ஸ்ரீசுக்தத்தின் அர்த்தத்தில் நான் உரைகிறேன். எனது குத்தமான பீஜமும் ஸ்ரீசுக்தத்தில் மறைந்துள்ளது. ஸ்ரீசுக்தம் போல் எனக்கு பிரியமான சுத்தம் எதுவும் இல்லை. நீயே நான், நானே நீ. நமக்கிடையில் பேதம் இல்லை. நீ வேறு நான் வேறு கிடையாது. பெரும் அபாய இது யார் பேதம் பார்க்கறாலும் அவளுக்கு அபாயமே. அகசியா, அடுத்து நீ ஸ்ரீபுரம் பற்றி சொல்கிறேன் கேள். தேவன் சிற்பி துவஷ்டாவை விட்டு தேவிக்கு மேருவின் உச்சியில் ஸ்ரீபுரத்தை பிரம்மா நிர்மாணிக்க சொன்னார். அதற்கான விவரங்கள் பிரம்மா சொன்னார். ஸ்ரீபுரத்தின் அளவு, இடம், அமைப்பு பற்றி சொல்கிறேன். சுமேரி என்னும் சொர்ணமலை உள்ளது. அதன் உச்சியில் 400 யோஜனை அகலமுள்ள ஒரு பகுதி உள்ளது. அங்கே ஸ்ரீபுரத்தை நீ கட்ட வேண்டும் சொல்கிறார். இன்னைக்கு இந்த கதை 19ஆம் நாளுக்குள்ள கதை. இந்த திரிபுரா ரகசியத்தினுடைய இது நிறைவேற்ற வந்துட்டோம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸ்ரீசுக்த பாராயணத்தை பண்ணால் லட்சுமி வீட்டில் யாருக்காவது தாரித்யம் இருந்தால் போயிடும் சொல்லியிருக்கு. அம்பாளே நீ தான் நான் தான் நீன்றா மகாலட்சுமியை. ஸோ இதை நினைவே கொள்ளலாம். நம்ம ஸ்ரீசுக்த பாராயணத்தை நித்தியப்படி படிங்க. யாரெல்லாம் படிக்கலாம் அதை. இதை சொல்லி நான் நிறைவே செய்கிறேன். இதோட இந்த 19 நாள் கதையை நான் முடிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.